ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அபாரமான ஆழ்மன சக்தியை பயன்படுத்தி 7ஆம் அறிவை எப்படி அடைவது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 6 அறிவை பற்றி பார்த்துருவோம். 6 அறிவுனா என்ன, இந்த 6 அறிவு எதை பேஸ் பண்ணி இயங்குது, 6 அறிவுங்கிறத எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோம். மனிதனாகிய நமக்கெல்லாம் 6 அறிவுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த 6 அறிவு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது நமக்கு, நம்ம மனதுக்கு, நம்ம அறிவுக்கு, நம்ம மூளைக்கு ஒரு தகவல் நமக்கு தெரிவிக்க 6 வழி மூலிமா நம்ம பாடியில் இருக்குது. ஓகேங்களா? இந்த வெளி உலகத்திலேருந்து ஒரு மனிதனுக்கு 6 வழி மூலிமா இன்ஃபர்மேஷன், இந்த வெளி உலக இன்ஃபர்மேஷன் தகவல்கள் 6 வழி மூலிமா அவனுடைய உடம்புக்குள் செல்கிறது. ஓகேங்களா? அதுதான் 6 அறிவு. அதில் எந்தெந்த வழியாக நம்ம உடம்புக்கு இந்த வெளி உலகத்துலேருந்து தகவல்கள் நமக்கு வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம உடம்பில் 5 புலன்கள் வழியாக நமக்கு வெளி உலக தகவல்கள் நமக்கு வரும். ஓகேங்களா? அதில் நம்ம உடம்பை யாராவது தொடும்போது, தொடு உணர்வு, தொடும்போது நம்மளை யாரோ தொடுறாங்க, இல்லை எறும்பு கடிக்குது, இல்லை ஏதாவது அடிப்பட்டால் வலிக்குது, இதெல்லாம் நமக்கு ஒரு தகவலை கொடுக்கும். நம்ம இதை தொடு உணர்வுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கண்களால் பார்க்குற தகவல்கள் எல்லாமே நமக்கு மூளைக்கு கொடுக்கும், நம்ம அறிவுக்கு கொடுக்கும். இது 2வது அறிவு. அடுத்து பார்த்திங்கன்னா, நுகர்வு சக்தி. மூக்கு பார்த்திங்கன்னா, ஏதாவது வாசனை வருது, மலரோட வாசனை, இல்லை ஏதாவது சமைக்கும்போது வர வாசனை, அதே சமயத்தில் இந்த கேஸ், இந்த மாதிரிலாம் பல வாசனை எல்லாம் வரும் இல்லைங்களா? இதை உணரக்கூடியது மூக்கு. இது ஒரு அறிவு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, காது, செவி வழியாக நம்ம சத்தங்கள்லாம் கேட்குறோம், பேசுகிறது கேட்குறோம். இது ஒரு அறிவு. அடுத்து பார்த்திங்கன்னா, வாய். இப்போ நம்ம சாப்பிடும்போது என்ன சுவை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது 5வது அறிவு. 6வது அறிவு என்னென்னா, இந்த 5 புலன்கள் வழியாக வரக்கூடிய தகவல்களை வைத்து நம் ஒரு செயல் செய்வோம், ஒரு சிந்தனை செய்வோம், ஏதோ ஒரு முடிவு எடுப்போம். ஓகேங்களா? நம் மனதை கொண்டு ஏதோ ஒரு செயல் செய்யும்போது அது 6வது அறிவாக, ஒரு பகுத்தறிவாக மாறுகிறது. இந்த 5 புலன்கள் வழியாக வரக்கூடிய தகவல்களை வைத்து 6வதாக நம்ம ஒரு காரியம் செய்வோம். அதுதான் 6வது அறிவு. ஓகேங்களா? இதுவே இந்த 5 அறிவு ஜீவன் 5 புலன்கள் வழியாக தகவல்களை எடுத்துக்கொண்டாலும் அது சிந்திக்காது. ஓகேங்களா? அதுக்கு மனம் இருக்காது, அது சிந்தித்து அந்த மாதிரி ஒரு செயல் செய்யாது. அதே மாதிரி 4 அறிவு உள்ள ஜீவன்கள், அதுக்கு 5 புலன்கள் இருக்காது, 4 புலன்கள் தான் இருக்கும். ஓகேங்களா? கண்ணோ காதோ மூக்கோ ஏதோ ஒன்று இருக்காது. மிச்சம் இருக்கிற 4 புலன்களை வச்சு தான் அது வாழ்க்கை இயங்கும். அடுத்து 3வது அறிவு உள்ள ஜீவன்களுக்கு பார்த்திங்கன்னா, அதில் 2 புலன்கள் இருக்காது. இப்போ கண், வாய், மூக்கு, இந்த மாதிரி இந்த வெளி உலக அறிவை உள்ள உடம்புக்கு வரக்கூடிய அந்த தகவல்கள் அவங்களுக்கு 2 புலன்கள் இருக்காது. ஓகேங்களா? இப்போ கண்ணோ வாயோ மூக்கோ இதுதான் இருக்குன்னா, மற்ற தொடு உணர்வு இதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு செவி இருக்காது. இப்படி 2 புலன்கள் இருக்காது. அடுத்து 2 அறிவு ஜீவன்களுக்கு அதுகளுக்கு 3 புலன்கள் இருக்காது. 2 புலன் தான் இருக்கும். ஒன்று கண் இருக்கும், வாய் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, ஓரறிவு ஜீவன், அதுக்கு தொடு உணர்வு மட்டும்தான் இருக்கும். அது இந்த தாவரங்கள் இது எல்லாமே ஓரறிவு ஜீவன்கள் தான், தொடு உணர்வு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் அறிவுங்கிறது பிரிக்கப்படுது, வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா? இப்போது ஒரு உயிரினத்திற்கு இந்த வெளி உலக தகவல்கள் அது உடம்புக்கு எத்தனை வழி மூலியமாக இன்ஃபர்மேஷன் உள்ளே போகுது, அது அப்படிங்கிறத வச்சு தான் இத்தனை அறிவு அப்படிங்கிறத வரையறுக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இது புரியுதுங்களா? இது புரிஞ்சாதான் அறிவுனா என்ன அப்படிங்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நாம் நமக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய 6ஆம் அறிவை பற்றி பார்ப்போம். இந்த 6ஆம் அறிவு தான் மற்ற ஜீவன்களிலிருந்து மனிதனை மட்டும் வேறுபடுத்தி காட்டுது. ஓகேங்களா? நாம் சிந்தித்து செயல்படுற மாதிரி வேறு எந்த ஜீவராசிகளும் அந்த மாதிரி சிந்தித்து செயல்படாது. அப்படியே சிந்தித்து செயல்பட்டாலும் அதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது மட்டுமே அது இயலுமே தவிர அட்வான்ஸாக யோசிக்காது.
நாமளே ஒரு சில விலங்குகளுக்கு நம்மளை மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு ஒரு சில விலங்குகளுக்கு பயிற்சியெல்லாம் கொடுப்போம். அது நம்ம சொல்கிற மாதிரியெல்லாம் செய்யும். ஓகேங்களா? அந்த பயிற்சி கொடுத்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் செய்யும். திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறத செய்யுமே தவிர அதுவாக ஒரு சிந்தனையை வளர்த்துக்கிட்டு மாற்றி யோசிக்காது. நம்ம சொல்லி கொடுக்கறத செய்கிறதுனாலவே நம்மளை மாதிரி அது சிந்திக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம சொல்லி கொடுக்கறத செய்யுமே தவிர அதை மாற்றி யோசிக்காது, இல்லை அட்வான்ஸாக யோசிக்காது. இப்போ சர்க்கஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில விலங்குகள்லாம் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும். நம்ம சொல்லி கொடுக்கறத திரும்ப திரும்ப அது செய்யுமே தவிர அது ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம்லாம் யோசிக்காது. ஓகேங்களா? அந்த அளவுக்குலாம் அது சிந்திக்காது. நம்ம செஞ்சால் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக செய்யுமே தவிர மற்றபடி இதனால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. இதை செய்ய வச்சு அவங்க என்ன பயன் அடைகிறாங்க அப்படிங்கிற சிந்தனையும் அதுக்கு இருக்காது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் மனிதன். இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா விஷயமுமே மனிதன் உருவாக்கப்பட்டது தான். எல்லாமே சிந்தித்து செயல்பட்டு உருவாக்கப்பட்டது. இப்படி அட்வான்ஸாக யோசிக்கக்கூடியவன் தான் மனிதன். இதுதான் 6வது அறிவு. விலங்குகள் இப்படி அட்வான்ஸாக பெரும்பாலான விலங்குகள் யோசிக்காது. ஒரு சில விலங்குகள் நாளைய உணவு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சேமித்து வைக்கும், கூடுகள் கட்டும். அதெல்லாம் ஒரு வாழ்வியலுக்கு தகுந்த அளவுக்கு அது செய்யும். மற்றபடி பெரிய லெவலில் அது இருக்காது. ஒரு சில சோம்பேறி மனிதர்கள் இதையே கூட உதாரணமாக சொல்லுவாங்க. ஒரு கோலும் இருக்காது, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் இருக்காது, ஒரு லட்சியம் இருக்காது. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, விலங்குகள்லாம் இப்படி சேர்த்தா வைக்குது அப்படின்னு கேட்பாங்க. மனுஷன் தான் நாளைக்கு வருங்காலத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு இப்படின்னு பணம்னு பேயாட்டம் தெரிஞ்சு சேர்த்து வைக்கிறான். ஆனால் எந்த ஒரு மிருகமும் அந்த மாதிரி சேமிக்கிறதில்ல அப்படின்னு உதாரணம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு கோலும் இருக்காது, எந்த ஒரு லட்சியமும் இருக்காது, எந்த ஒரு பிடிப்பும் இருக்காது. ஓகேங்களா? அப்போது 5 அறிவு ஜீவன்களுக்கும் இவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா அட்வான்ஸ் திங்கிங்கே கிடையாது. ஃப்யூச்சரை பற்றியே இவங்க யோசிக்கிறது கிடையாது. அப்போது 5 அறிவு ஜீவன்களும் அதே தானே பண்ணுது, ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறது கிடையாது. அப்போது இந்த மாதிரியான மனிதர்களுக்கு 6 அறிவு இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஃப்யூச்சரை பற்றின எந்த ஒரு திங்கிங்கும் இல்லை. ஏன்னா 5 அறிவு ஜீவன்கள் திங்க் பண்ணாது ஃப்யூச்சரை பற்றி. அப்போ 6 அறிவு இருக்கிறவங்க நிச்சயமாக திங்க் பண்ணணும். நம்மளை பற்றி மட்டுமே திங்க் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. உலகத்தை பற்றி திங்க் பண்ணலாம், உலக மக்கள் கஷ்டப்படுறத பற்றி திங்க் பண்ணலாம், மற்ற ஜீவராசிகள் கஷ்டப்படுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம், இயற்கை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து மர செடி கொடிகளை நடலாம். இப்படி ஃப்யூச்சரில் இந்த உலகம், மக்கள், இந்த வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம சிந்தித்து ஒரு நல்ல பாதையை நம்ம உருவாக்கலாம். ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் கொஞ்சமாக அப்படி தான் உருவாக்கி இந்த நவீன உலகத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னும் வருங்காலத்தில் இன்னும் என்ன சிறப்பாக நம்ம இந்த வரும் மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத சிந்திக்கணும். அதுக்கு தான் மனிதனாகிய நமக்கு 6 அறிவு. ஓகேங்களா? இந்த 6ஆம் அறிவு செயல்படுவதற்கு மனம் அப்படிங்கிற ஒன்று தேவை. ஓகேங்களா? நமக்கு 5 புலன்கள் வழியாக இந்த வெளி உலகத்திலேருந்து வரக்கூடிய தகவல்களை எடுத்துக்கொண்டு மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சேகரிக்கும். அது சேகரித்து ஆழ்மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்மளை செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படி செயல்படுத்தும் போது ஒரு சில விஷயங்கள் ஆழமாக பதிவாகும். ஒரு சில தகவல்கள், ஒரு சில சம்பவங்கள், சூழ்நிலைகள் இப்படி ஆழமாக பதிவாகும். அதுதான் ஆழ்மனம். ஓகேங்களா? அந்த ஆழ்மனதில் என்னெல்லாம் பதிவாகுதோ அது நம்ம ஃப்யூச்சரில் நடக்கும். அந்த பதிவுகள் நல்ல பதிவாக இருந்தாலும் சரி, கெட்ட பதிவாக இருந்தாலும் சரி, அது நடக்கும். ஓகேங்களா? அப்போது நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், மிகப்பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்னா நம்ம ஆழ்மனதில் நல்ல விஷயங்கள், நமக்கு சாதகமான விஷயங்கள், நம் லட்சியம் நிறைவேறக்கூடிய விஷயங்களை ஆழமாக பதிய வைக்கணும். அது எப்படி பதிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ 5 புலங்கள் வழியாக நம்ம சேகரிக்கிற விஷயங்கள் தான் ஆழ்மனதில் பதிவாகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, 5 புலங்கள் வழியாக வராத ஒரு சம்பவம், இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத ஒரு விஷயம் கற்பனையாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஓகேங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக ஆகணும்னு வைங்களேன். அது நீங்கள் ஆனால் தான்
உங்கள் அனுபவத்தில் அதை பார்க்க முடியும். ஆனால் அது ஆகாமலேயே உங்கள் கற்பனையில் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? உங்கள் கற்பனையில் நீங்கள் கோடீஸ்வரனாக இருந்தால் எப்படி இருப்பீங்க, எந்த மாதிரி காரில் வருவீங்க, எந்த மாதிரியான பங்களாவில் வாழ்வீங்க, எந்த மாதிரி உங்கள் சொந்தங்கள்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்கள் கற்பனையில் நீங்கள் பார்க்கணும். இது கோடீஸ்வரனாக ஆகணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் கிடையாது. நீங்கள் ஏதாவது படிக்கிறீங்க, பாஸ் ஆகிற மாதிரியோ, இல்லை ஏதாவது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த மாதிரி ஆயிட்ட மாதிரியோ, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லைஃப்பில் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆயிட்டதாகவே நீங்கள் கற்பனை பண்ணி உங்களை நீங்களே பார்க்கணும். ஓகேங்களா? உண்மையாகவே நடந்துட்ட மாதிரி கற்பனையில் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கற்பனையில் ஒரு படம் மாதிரி நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தினம் தினம் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஆழ்மனம் அது நல்லா பதிவாகிடும். அது உங்கள் வாழ்க்கையில் அதை நடத்துறதுக்கான சூழ்நிலைகளை அது உருவாக்கி தரும். ஓகேங்களா? சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பார், நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஐயா அப்துல் கலாம் சொல்லியிருப்பார், கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதாவது நீங்கள் தூங்கும்போது வரும் கனவு கனவு அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் என்னவா ஆகணுமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கற்பனையில் நம்ம வாழ்ந்து பார்க்கணும். ஓகேங்களா? அதை திரும்ப 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 நம்ம வாழ்க்கையில் அதை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நடக்கிற வரைக்கும் கற்பனை பண்ணணும். திரும்ப திரும்ப நம்ம ஆழ் மனசில் அழுத்தமாக அதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது கற்பனை பண்ணணும். ஓகேங்களா? இப்படி கற்பனை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த விஷயத்தை நடத்தியே காட்டும். ஓகேங்களா? அதே சமயத்தில் நம்ம என்ன அடையணும் அப்படிங்கிற விஷயம் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்து நிலாவுக்கு நான் பறந்தே போகணும், அதாவது எந்த ஒரு கருவியும் இல்லாமல் நான் மட்டும் தனியாக பறந்தே போகணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நடக்காது. ஓகேங்களா? அதை கற்பனை பண்ணுறோம் அப்படிங்கிறனாலும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போது நடக்கிறதுக்கு சாத்தியமான விஷயங்களை தான் நம்ம கற்பனை பண்ணணும். அது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கற்பனை பண்ணுங்கள். இந்த கற்பனையை முக்கியமாக எந்த நேரத்தில் இதை நினைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தூங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நினைக்கணும். ஓகேங்களா? நம்ம இதை கற்பனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கற்பனையில் நம்ம படத்தையே ஓட்டி பார்த்துட்டு நம்ம தூங்கணும். அதே சமயத்தில் தூங்கி ஏஞ்ச உடனேவும் நம்ம இதை பற்றி தான் சிந்திக்கணும், இதை பற்றி தான் கற்பனை பண்ணணும். ஏன்னா தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும், வேறு எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. டக்குன்னு நீங்கள் இதை பதிவு வச்சிட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக பதிவாகிடும். இதே மாதிரி நான் எத்தனை நாளைக்கு நினைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்நாளில் இதுதான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்கிற வரைக்கும் நினைங்க. ஓகேங்களா? நீங்கள் நினைக்க அதுக்கான பாதை கொஞ்சமாக உங்களுக்கே தெரிய வரும். அந்த பாதையில் உங்களை கூட்டின்னு போய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அங்கே கொண்டு போய் சேர்த்துரும். ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது முழுக்க பிரபஞ்சத்தை சார்ந்தது. ஓகேங்களா? நம்ம இந்த ஆழ்மனதில் என்ன நினைக்கிறோமோ அது நேரடியாக இந்த பிரபஞ்சத்துக்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி. ஓகேங்களா? நம்ம ஆழ்மனதுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகள் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்த மாதிரி அந்த பிரபஞ்சமே நமக்காக வேலை செய்யும். அந்த பிரபஞ்சமே நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம 6ஆம் அறிவை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எப்படியெல்லாம் இந்த ஆழ்மனதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்த்தோம். அடுத்து 7ஆம் அறிவு. ஓகேங்களா? நம்ம இந்த மனிதன் அடுத்த பரிணாமத்துக்கு போகணும்னா இந்த 7ஆம் அறிவை நோக்கி தான் போகணும். இப்போ குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மனுஷன் அடுத்த பரிணாமத்தை நோக்கி போகணும் இல்லை, அதுதான் 7ஆவது அறிவு. ஓகேங்களா? இந்த 7ஆவது அறிவு நிலை என்ன அப்படின்னா, அதுதான் நம்ம சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் இவங்கெல்லாம் அடைந்த நிலை. அதுக்கும் மேலே தெய்வ நிலை, தேவர்கள் நிலை, பிரபஞ்ச நிலை அப்படின்னு ஏகப்பட்ட நிலைகள் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த அறிவு அது வளர்ந்துக்கிட்டே போகும், அடுத்தடுத்த பரிணாமம் அது உயர்ந்துக்கிட்டே போகும்.
ஆனால் இப்போது நம்ம 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவு போகணும். அந்த 7ஆம் அறிவு நிலைக்கு போகணும்னா அதுக்கு பல பயிற்சிகள் நம்ம எடுக்கணும். தியான பயிற்சி, யோக பயிற்சி, இதெல்லாம் நம்ம ஒரு முறையாக ஒரு குருவுக்கிட்ட போயிட்டு நம்ம இந்த பயிற்சி எடுத்துக்கும்போது அந்த 7ஆம் அறிவு நிலையை நிச்சயம் நம்ம அடைய முடியும். ஓகேங்களா? அந்த 7ஆம் அறிவு நிலையை அடையும் போது நமக்கே அபாரமான சக்திகள் கிடைக்கும். பல அற்புதங்களை நிகழ்த்தலாம். இந்த பஞ்சபூதங்களையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? நம்ம சொல்கிறத இந்த பஞ்சபூதங்கள் கேட்கும். இந்த அளவுக்கு நம்ம உயர்தரமான ஒரு சில சக்திகள்லாம் நம்ம ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிற அனைவருமே அடைய முடியும். ஓகேங்களா? இது 7ஆம் அறிவு நிலை. நம்ம அதுக்கான பயிற்சி முறையாக எடுத்தோம் அப்படின்னா இது எல்லாராலையுமே சாத்தியப்படுத்த முடியும். பல்லாயிரம் வருடமாக இந்த மனித இனம் தோன்றி இன்னமும் அடுத்த பரிணாமத்தை நோக்கி போகவில்லை என்றால் நாம் அறிவை இன்னும் சரியாக பயன்படுத்தவில்லை என்று தான் அர்த்தம். ஓகேங்களா? நம்ம அடுத்த கட்ட முயற்சி, நம்ம அடுத்த பரிணாமத்தை நோக்கி போக வேண்டியது தான் மிக அவசியமான ஒன்று. ஆனால் சில பேர் இன்னும் 6 அறிவையை கூட சரியாக பயன்படுத்தாமல் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் 7ஆம் அறிவுங்கிறது அவங்களுக்கு எல்லாம் அடுத்த ஜென்மத்தில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் இந்த விழிப்புணர்வு இருக்கிறவங்க, இது மேலே நம்பிக்கை உள்ளவங்க நிச்சயமாக 7ஆம் அறிவை நோக்கி நிச்சயமாக போக முயற்சி பண்ணணும். ஒரு தியானம், யோகம் இதெல்லாம் பண்ணி இந்த குண்டலினி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தியானமெல்லாம் பண்ணி அந்த குண்டலினி எழுப்பி நம்ம அந்த 7ஆம் அறிவை அடையணும். ஓகேங்களா? 6ஆம் அறிவில் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு நிச்சயம் மரணம் இருந்தே தீரும். அவன் 7ஆம் அறிவை நோக்கி சென்று விட்டால் அவனுக்கு மரணம் இருக்காது. ஓகேங்களா? முக்தி அப்படிங்கிற விஷயம் அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரணம் இருக்காது. வேற ஒரு உலகத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கும், மேலோகத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கும். அவங்க திரும்ப இந்த பூமிக்கு வரணும்னு விருப்பப்பட்டாலும் வரலாம். அப்படி தான் திருமூலர்லாம் வந்து போனார். ஓகேங்களா? இப்படி 7ஆம் அறிவை பெறும்போது அவங்க மரணத்தை வென்று அடுத்த மேல்நிலைக்கு நிச்சயமாக போக முடியும். இப்படி இன்னும் மென்மேலும் மேல்நிலை அடைய இன்னும் தெளிவான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் திரு ஐயா வள்ளல் பெருமான் அவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்கள். அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்தையும் உள்வாங்குங்கள். நிச்சயம் உங்கள் மேல்நிலைக்கு அது கொண்டு போக வழிவகுக்கும். ஓகேங்களா? கடைசியாக நான் சொல்லிக்க விரும்புவது என்னென்னா, மனிதனுக்கு 6ஆம் அறிவு கொடுக்கப்பட்டது அட்வான்ஸாக யோசிக்க தான். ஓகேங்களா? பின்னாடி என்ன வேணும் அப்படிங்கிறத முன்னாடியே யோசித்து அதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு தான் இந்த 6ஆம் அறிவு. ஓகேங்களா? அப்படி இந்த அறிவை நம்ம பயன்படுத்தலை, அப்படி நம்ம யோசிக்கலை அப்படின்னா நமக்கும் 5 அறிவு ஜீவன்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம வாழ்க்கைக்கும் ஆழ்மனதை பயன்படுத்தி நம்ம இந்த 6ஆம் அறிவையும் பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய முடியும். அதே சமயத்தில் அடுத்த கட்ட பரிணாமம் 7ஆம் அறிவை நோக்கியும் நம்ம பயணிப்பதற்கு இந்த 6ஆம் அறிவை பயன்படுத்தி நிச்சயம் 7ஆம் அறிவையும் அடைய முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த படிநிலை பரிணாமங்களையும் நாம் அடைய வேண்டும். ஓகேங்களா? மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.